அத்தை, நம்ம இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கோம் 20ஆம் தேதி வரைக்கும். அந்த 10 நாளுக்குள்ள இந்த முறுக்கு மாவு, சீப்பு முறுக்கு மாவு இதெல்லாம் தீபாவளிக்கு பலகாரம் செய்ய வாங்கி வச்சாங்கன்னா கெட்டு போயிடுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் போட்டுருக்கனால மாவெல்லாம் நிறைய வாங்குவாங்க தீபாவளிக்காக, அதனால கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா ஒரு பட்டாசியில வந்து ஒரு 20 நாள் தாங்க இருக்கு. நம்ம ஐப்பசி 3ஆம் தேதியே தீபாவளி வரதுனால 20 நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாமே திருவையில தான் மாவு மசாலா எல்லாமே ரெடி பண்றோம். அதனால பயப்படாம வாங்கி வச்சுக்கலாம். நீங்க மாவு ஐட்டம், மசாலா ஐட்டம், மற்றபடி வத்தல் வடகம் எது வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் போய் தீபாவளிக்கு தான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டோம்னா நிறைய மாவு ஐட்டம், மசாலா ஐட்டம் ஆர்டர் வாங்கி வச்சு. இன்னைக்கு வந்து பலகாரம் செய்யறதெல்லாம் நிப்பாட்டிட்டு வெறும் மாவு ஐட்டம் நீங்க முறுக்குக்கு கழுவி காய வைக்கணும் நிறையா. அது மாதிரி என்னென்ன கழுவி காய வைக்கிற ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு அப்புறம் மசாலாவும் நிறைய தேவைப்படுது. அதனால மசாலாவும் இன்னைக்கு ரெடி பண்ண போறாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு கால வேலை. அப்புறம் தீபாவளிக்கு ஆர்டர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்களா? இந்த மாசம் லாஸ்ட்ல ஒரு வாரத்துக்கு மட்டும் தாங்க ஆர்டர் எடுப்போம். அவ்வளவுதான் செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி உங்க கைக்கு வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொடுக்கணும்ல. அதனால ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் ஆர்டர் எடுப்போம். யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் போடலாம். ஏன்னா அது வந்து தீபாவளி இன்னைக்கு முதல் நாள் கொடுத்தா போதும் எல்லாருக்கும். அதனால லோக்கல் உள்ளவங்களுக்கும் ஒன்றும் பயம் இல்லை. எப்போ வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்.